நமஸ்காரம். ஸ்ரீ ராமாயணத்தில் ராமன் செய்த 2 செயல்களை பற்றி வெகு காலமாக நிறைய விசாரங்கள், கேள்விகள், ஐயங்கள், பட்டிமன்றங்கள் அனைத்தும் நடந்து வந்திருக்கின்றன. ஒன்று, வாலியை மறைந்திருந்து கொன்றது சரியா? அடுத்து, ஒரு வண்ணான் சொன்னான் என்பதற்காக சீதையை காட்டுக்கு அனுப்பிவிட்டாரே, பூர்ண கர்ப்பிணியாக இருந்தபோது அனுப்பினாரே, இது தவறான செயல் அல்லவா? இந்த 2 விஷயங்களை பற்றி நிறைய விசாரங்கள் நடந்திருக்கின்றன, நடந்தும் வருகின்றன. ஏன் விபீஷணன் ராவணனை விட்டு வந்தது சரியா தவறா? கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக துரியோதனனுக்கு துணை சென்றானே, அதைப்போல் விபீஷணனும் இருந்திருக்க வேண்டாமா? கண்ணனும் பீஷ்மரை கொல்வதற்கு சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்தினார். துரோணாச்சாரியரை முடிக்க தர்மபுத்திரனையே பொய் சொல்ல வைத்தார். இப்படியெல்லாம் கண்ணன் செய்திருக்கலாமா? இதேபோல் நிறைய கேள்விகள். ஆனால் அதே சமயத்தில் லக்ஷ்மணனை காவலுக்கு வைத்துவிட்டு ராமன் மாரீசன் என்னும் மாயமானின் பின்னே சென்றார். கடைசியில் ராமன் கையால் மாண்டு விழும்போது ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று ராமன் குரலில் கத்திவிட்டு பொன்மான் மாரீசன் உயிர் நீத்தது. அதை கேட்ட சீதைக்கு பயம் ஏற்பட்டு, லக்ஷ்மணா, உன் அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து, உடனே செல் என்றாள். ஆனால் லக்ஷ்மணன் போகவில்லை. நம் அண்ணனுக்கு ஒன்றும் நேராது சீதே, உன்னை பாதுகாக்கத்தான் என்னை இங்கு நிறுத்தி வைத்திருக்கிறார், அரக்கர்கள் அதிகம் இருக்கும் பூமி, ஆகவே நான் போக மாட்டேன் என்றார். சீதை அவரிடம் கடுஞ்சொல் கூறி, அண்ணனும் உயிரோடு இருக்க வேண்டும் உனக்கு விருப்பம் இல்லையா? எதற்காக இப்படி நிற்கிறாய்? ஏதான தப்பு அபிப்பிராயத்தோடு நிற்கிறாயா என்றெல்லாம் சொல்லி அவனை அனுப்பி வைத்தாள். லக்ஷ்மணனும், சீதே, நீ ஏன் இப்படி பேசுகிறாய்னு தெரியவில்லை, எந்த எண்ணமும் எனக்கு இல்லை, இது உனக்கும் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு வருத்தத்தோடு புறப்பட்டு சென்று விடுகிறார். லக்ஷ்மணனை பிடிப்பட்டவர் அப்பழுக்கற்றவர் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனாலும் சீதை லக்ஷ்மணனிடத்தில் அபசாரப்பட்டு விட்டாள், தவறாக சொன்னாள். ஆனால் அதை பற்றி யாரிடத்தில் சொன்னாலும் அவளைப் போல் பெண் தெய்வம் உண்டா? தன் கணவனிடத்துக்கு என்ன நடந்து விட்டதோங்கிற பயத்தில் தானே சொன்னாள். அதனால் ஒரு பெண்ணுக்கே உரிய கவலையோடு பயத்தோடு ஒரு பத்னிக்குரிய அந்த தவிப்போடு சொன்னாள். அது போய் தப்பாகுமா என்று அதை ஒரு பொருட்டாக கூட யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. அதேபோல் திரௌபதி பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த துர்யோதனன், துச்சாதனன் இவர்களுடைய இரத்தத்தை எடுத்து என் தலையில் பூசினால்தான் நான் ஓய்வேன், அப்போ தான் இந்த கூந்தலை முடிப்பேன் என்று சபதமிட்டாள். கடைசியில் அந்த சபதம் நிறைவேற்றப்பட்டது. யாருமே அதென்ன திரௌபதி போய் அப்படி இவர்களை கொல்ல வேணும்னு சபதம் எடுக்கலாமா? ஏதோ தவறு நடந்து விட்டால் அது என்ன தண்டனையோ அதற்குரியது கொடுப்பார்கள். இவள் போய் அதை எடுத்து பூசிக்கொள்ளலாம்னு சொல்லலாமா என்று யாரும் கேட்பதாகவே தெரியவில்லை. அப்போ சீதையினிடத்திலும் சரி, திரௌபதி நடந்தபோதும் சரி, ஏன் அப்படி யாரும் சொல்வதில்லை? இப்போ சீதை செய்தது சரியா தவறா என்று நான் விசாரம் பண்ண வரவில்லை.
திரௌபதி செய்தது சரியா தவறா என்றும் விசாரம் பண்ண வரவில்லை. அது எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டு விட்டன, வியாக்கியாத்தாக்களே எழுதியிருக்கிறார்கள், அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் கேட்க வந்தது, ராமனோ கண்ணனோ விபீஷணனோ யார் செய்த போதும் வழக்காடு மன்றங்கள் பட்டிமன்றங்கள் நடக்கின்றனவே. ஆனால் சீதை லக்ஷ்மணனை சுடுசொல் கூறினாளே, இப்படி போய் சொல்லியிருக்கலாமா? இவ்வளவு நல்லவனான ஒரு ஆண், அவனை போய் இப்படி சொல்லியிருக்கலாமான்ட்டு சீதை செய்தது சரியா தவறா என்று மன்றங்கள் நடப்பதே இல்லை. திரௌபதி செய்தது சரியா தவறா என்று நடப்பதே இல்லை. எதனால்? ஏனெனில் பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை கொடுத்ததோடல்ல, அதை பற்றி யாரும் எந்த பேச்சும் எழுப்பக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடும் அந்த நாளிலேருந்து இருந்திருக்கிறது. அதனால் நம் புராணங்களோ நம்முடைய சனாதன தர்மமோ பெண்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை, உயர்த்தி பேசவில்லை என்று ஒரு பொதுவான புகார் எழுப்பப்படுகிறது. அந்த புகார் செல்லுபடி ஆகாது என்பதைத்தான் குறிப்பிடுகிறேன். ஆண்களை பற்றி இத்தனை பட்டிமன்றம் நடக்கிறதே தவிர, சீதை செய்தது சரியாகவே இருக்கட்டும், இருந்தாலும் அதை பற்றி வழக்கு கூட யாரும் பேசுவதில்லை. ஏனெனில் பெண்களுக்கு அந்த உரிமை உண்டு என்பதாலே. இத்தனைக்கும் லக்ஷ்மணன் பரம பாகவதன். பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது. அவனை ஆண் பெண் என்றெல்லாம் பிரித்தே பார்க்க வேண்டாம். பாகவதன் பக்தன் இருந்தால் ஆணோ பெண்ணோ அபச்சாரப்படக்கூடாது. ஆனால் சீதை பட்டாள். இந்த சீதை தானே சொல்லிக் கொள்கிறாள். இதை பற்றி குறிப்பிடாவிட்டாலும் மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தின சம்சயா, நான் செய்த ஒரு பெரிய குற்றமும் ஒரு சின்ன குற்றமும் உள்ளது, சந்தேகமில்லை, அதனால் தான் படுகிறேன் என்று அவளேவும் சொல்லிக் கொள்ளுகிறாள். ஆனாலும் யாரும் அதை பற்றி விசாரம் பண்ணுவதில்லை. ஆகையால் மகாபாரதமாக இருக்கட்டும், இராமாயணமாக இருக்கட்டும், பெண்களுக்கென்று சில உரிமைகளை கொடுத்து அதை பற்றி யாரும் பேசவும் கூடாது என்று ஆயிரக்கணக்கான வருடங்களாய் அதை பாதுகாத்து வருகிறார்கள். அதில் ஆச்சரியம், அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் எப்போதும் அது பேச்சே எழுந்ததில்லை. அதுதான் பாரத தேசத்தின் சிறப்பு, அதுதான் இந்த சனாதன தர்மத்தின் பெருமை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.